என்ன பாட்டி? என்ன பாட்டி? வாங்கிக்கோங்க வாங்கிக்கோ. ஐயா தட்டு எதுவும் இல்லையா? கீழே ஊற்றிட போகிறப்பா. இது கொடுங்க சாமி. சாதம் கொடுங்க. ஏய் கொடுப்பாரு. பாட்டி மோர் வேணுங்களா? பழசு சாப்பிடாதீங்க, புளிப்பேறிட போகுது. எது சாப்பிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க இந்த வயசில். வாங்கிக்கோங்க வாங்க. தட்டு இருக்கு வாங்க. தட்டா சாமி. சாப்பிட்றீங்களாம்மா? சிவாய நம. கொடுங்க சாமி. நம சிவா. சாம்பார் கூட பாரு. சாமி இன்று புரட்டாசி மாதம் சனி மகா பிரதோஷம். ஒரு 11 வருஷமா அந்த பிரதோஷ அன்னதானம் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரி. சிவாய சாமி இந்தாங்க. ஒரு வேளை பசி சோறு இத்தனை கோடி இருந்தாலும் சாப்பிட முடியாது, பசிக்கு தான் சாப்பிட முடியும். உங்க மனம் போல நீங்க வாழ்க. இல்லை எல்லாம் கிளம்பிட்டீங்களா? சாப்பாடு வண்டி வரலண்ணா? போங்க போங்க, உங்க ரூம் உங்க இடத்துல இருங்க, வந்துடுறேன் சாமி. ஏங்க வாங்கிட்டு தூக்கிட்டு போறீங்க? நைட்டு நல்ல மழை, கரண்ட் ஆஃப், அதாவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கு.
நம சிவாய. ஆமா தட்டுலாம் இல்லம்மா, தட்டு இருக்கணும். ஒரு சில வாங்க சாமியாருக்கு தான் போடுவாங்க சாப்பாடு. சரி சரி சரி. வாங்க வாங்க. சூடு இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி மேலே பிடிச்சிக்கோங்க. சரி சரி சார். அடுத்த முறை வரும்போது இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் பிளேட்டு கொடுக்குற வழி இல்லை நேற்று. சரிப்பா, உங்களுக்கு அவசர அவசரமாக எடுத்துகிட்டு ஓடி வரோம். அப்போ தான் என்ன பண்ணுது, அங்கே கொண்டாந்து வைக்கிது, வந்து பின்னாடி நின்றுக்குது. நம்ம எப்படி கொடுக்கறது சொல்லுங்க பார்க்கலாம். நிதானமாக வாங்கணும். ஒருத்தர் எல்லாருக்கும் கொடுக்க தான் சாமி வரும். நான் கடைக்காரங்களுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னுடைய உணவு துறவிகளுக்கு மட்டும்தான். அது மீந்துச்சுன்னா அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு யாருக்கு வேணா கொடுத்துட்டு போயிடுவோம். நான் இங்கேருந்து காஞ்சி ரோடு வரைக்கும் போயிட்டு கொடுத்துட்டு போவேன். இங்கே ஒரே இடத்துல மற்றவங்க மாதிரி நின்று லைனாக கொடுத்துட்டு போவேன். எனக்கு தெரியும். ஒரு 100 பிளேட்டை கொண்டாந்து லைனாக கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவேன். ஏன் நான் செய்கிறேன், யாரோ ஒரு துறவியாவது வாழ்த்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறேன். அது நிறைய பேர் இருக்காங்க நல்லவங்க, அவங்க வாழ்த்துக்கள் இருக்குது நமக்கு. இது ஒரு சிலது பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறது. நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, சாப்பாடு வரலன்னு. கரண்ட் இல்லை, அதனால தான் ஒரு 1/2 hour லேட்டு. நம சிவாய். இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும். நீங்க போன் அடிக்க வேண்டியது தானே சாமி. எனக்கு ஃபுல் பண்ணிட்டுங்களா ஐயா? இன்றைய சனி மகா பிரதோஷ அன்னதானம், புரட்டாசி மாச அன்னதானம். இன்று உணவு கொடுக்குற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன வேணும் ஐயா? நன்றி. சாப்பிடுங்க. எல்லாரையும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வச்சிட்டேன். இன்னைக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்பளம் வாங்க சாமி. எல்லாரையும் கூப்பிடுங்க, வர சொல்லுங்க சாமி. எங்க ஜிம்பா காணோம். வந்தானே குரல் கொடுத்து எல்லாத்தையும் வர சொல்லிடுவானே. அவன் ஒண்டி போதுமே. யார், பச்சை வெட்டியா? இல்ல, இவருடைய மகன் சோதையா. ஓ, அந்த டாகா? டாக்கு. அதுக்கு பேரு ஜிம்பாவா? ஆமா, ஜிம்பா. ஓ, சிவாய நம சாமி. சாமி, இன்று சனி மகா பிரதோஷ அன்னதானம். உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவா திருச்சிற்றம்பலம். என்ன ஐயா, நீங்க எங்கேயும் போகலையா? எங்கேயும் வரேன்னு நம்பிக்கையா இருந்தீங்களா? வருவேன்னு நம்பிக்கையா இருந்தீங்களா? நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களை விட்டாச்சுன்னா எங்கேயும் போக மாட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, கரண்ட் கட்டு. இன்னைக்கு என்ன பொறுத்தளவுக்கு அங்கே ஒரு ஊரம் இங்கே போகவே மாட்டேன். நீங்க வந்தா ஒரு எல்லாரும் போட்டு வந்தா தேவை என்ன கம்முன்னு இருக்கும். சிவாய நம்ம. ஐயா பாருங்க, போதுங்களா? நைட்டு தூங்கி இருக்க மாட்டீங்களா யாரும்? ஓடு, சரியான மழை. டாபை திறந்து ஊத்துற மாதிரி ஊத்திச்சுல்ல, காத்து, இடி மின்னல.
எல்லாம் ஆந்திரா போனாங்க, எல்லாத்தையும் ஓடி வந்துட்டாங்க. பொலன்னு பொழுந்துச்சு. இப்போ அதான் இல்ல ஆந்திராக்கு போறதுக்கு எனக்கு இல்ல நான் வரலன்னு நினைச்சிட்டு எல்லாம் எதிரில் போனாங்க. அப்புறம் ஹார்ன் அடிச்ச உடனே எல்லாம் வந்துட்டாங்க. சிவாயம். அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடம் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தானே சாமி ஆகணும். மணி 11:30 போகுதுல்ல, பசிக்கும் எல்லாம் இருக்கும். இப்போ சாப்பிட ஒரு மணி கொஞ்சம் இந்தாங்க அப்பளம் தாங்க சாமி. அதான் இல்ல அப்படியே மழை பெஞ்சா கூட நம்ம அதை பிளாஸ்டிக் தார்பாய் இருக்குது போத்திட்டு உட்காந்துடலாம். இந்த காத்து அடிக்கும் போது தான் ரொம்ப பாவம். மோரா நம சிவாய். என்ன ஐயா கொடுக்க மோரிட்டு சாம்பார் கை காட்டு. நம சிவாய். வாங்க வாங்க. பெரியவருக்கு கொஞ்சம் யாருக்கு? பெரியவர் எந்த பெரியவர்? நக்கீரர். நக்கீரரா? ஏன் என்ன வரலையா அவரு? என்னாச்சு அவருக்கு? மழை பெஞ்சு இன்னும் மழை பெஞ்சுங்குதா? முடியல. என்ன நல்லா இருந்தாலும் காஞ்சி போய் இயற்கை, அதை யாரும் தடுக்க முடியாது. போற இல்லையா குளூர்ல அது வேற டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு லேட்டாகவே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும். இந்தாங்க 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 இந்தாங்க. என்ன வேணும் சாமி? சாம்பாரா? மேலே பிடிச்சிக்கோங்க, மேலே பிடிச்சிக்கோங்க, கொதிக்குது. இருங்க இருங்க, சுடுது இல்லை? சாமி எல்லாமே சுடுது, சாதமும் சுடுது, கொதிக்கிறது எல்லாம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாம்பார் வர இருங்க. ஏன்னா மேல ஊத்துன சாம்பார் வலிஞ்சு கீழே இப்ப இழுத்துக்கும். பாத்துங்க, கீழே சாய்க்காதீங்க, சாய்க்காம பிடிங்க. நம சிவாய். வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. வாங்க மணிசாமி, இருங்க ஐயா. முடியாத ஒரு போதுமா? இது மோரா? ஓரளவுக்காவது வலது கை வருதாண்ணா? வருதா? இல்ல இல்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு தூக்க முடியுதா? லைட்டா வருது. ஆனா எதுவும் எடுக்க முடியல. அப்படியே உட்காந்துக்க, தூரம் போகுது. போட்டுற போறீங்க. எவ்வளவு நாளா இருக்குது?
ஒரு மாசமா இருக்கு பாத்திரம் சரி ஒரு நாள் கூட அவர் குத்தது இல்லையா? வாங்குறேன். சாமி இங்க தான் உட்காந்து இருப்பாரு, அவரே ஒன்றும் பார்க்கலான்றாரு. ஏன்னா கடைக்காரங்க வந்து வாங்கிடுறாங்க. சரிங்களா? ஒருத்தர் கடைக்காரர் கொடுத்துட்டுனா மற்றவங்க எல்லாரையும் நான் கோச்சிக்கணும். கிரிவல பாதையில 500 பேருக்கு மேல கடை வச்சுக்கிறாங்க. இந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு காய் போட்டோம்னா சாமி, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வெறும் சாம்பார் தான் போதும். கலைக்கு என்ன வருதோ அதை ஊற்றிடலாம், கோச்சிக்காதீங்க. வாங்கிட்டீங்களா? ஓ அவருக்கு வாங்கினீங்களா? போதுமா? சாம்பார் சுடுது பார்த்துக்கோங்க. சரி சார். சிவாய நம்ம ரொம்ப சூடா இருக்குங்க, பொறுமையா சாப்பிடுங்க. பாத்தீங்களா? வாங்க கொடுங்க, வாங்க கொடுங்க கொடுங்க, வைங்க, ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து நாகராஜ சாமிக்கு. சரி 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 சரி. அப்போ இதை வச்சிருங்க. இது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 10 கொடுங்க. நீங்க கொடுத்துருங்க. அது ஆளுக்கு ஒரு இது கொடுத்து விடுங்க சார். எல்லாருக்கும் வர மாதிரி கொடுத்துருங்க சாமி. ஐயா, இன்று சனி மகா பிரதோஷ அன்னதானம், உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாத அன்னதானம். பொறுமை சாமி, பொறுமையா வாங்கிக்கோங்க எல்லாரும். தாத்தா வாங்க, எங்க ஆளே காணோம்? எங்க வேணா போவீங்களா? கண்டிப்பா. அப்படி இல்ல, சிவனடியார்னா அப்படிதான். அவங்களுக்கு வந்து தூங்கினே இருப்பாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு எங்க போகணும்னு சொல்றதா தோணுதோ அங்க காலிங் வந்து எங்க வருதோ அங்க போயிடுவாங்க. அவ்வளவுதான். குடின்னு இல்ல. ஆமா ஆமா. ஓம் நம சிவாய. இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாமி. ஓம் நம சிவாய. அதுக்கு தனியா கரண்டி இருக்கு சாமி. சாம்பார் வாங்கிக்கோங்க சாமி. அது ஒரு டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு சாமி. அந்த கொல கொலன்னு சாப்பிட்றது சூப்பரா இருக்கு. அந்த டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்ம நார்மலா காரக்குழம்பு சாப்பிட்றது கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். எந்த ஊருங்கய்யா நீங்க? சென்னை. பாத்திருக்கீங்களா நம்ம சேனல? நான் டெய்லி பார்ப்பேன். ஊர் அங்க உட்கார்ந்து நிருதலிங்கம் பக்கத்துல போட்டீங்க, முந்தானத்து நிருதலிங்கம் பக்கத்துல. ஆமா ஆமா. டெய்லி எல்லாரும் சென்னையில இருக்கு தெரியல. இல்லைங்க, இங்க வந்து வாங்கினாருங்க அவரு. இல்ல, கிரிவலம் போறாரு, உங்க அன்னதானத்துல நான் ஒரு 2 பேர் கொடுக்கணும்னாரு. சரி கொடுங்க சாமின்னு.
கொடுங்க கொடுங்க, ஃபுல்லா அன்லிமிட்டட் நம்ம கொடுக்குறது. நீங்க சொல்றது கேட்டு கொடுங்க ஒரு 7 பாருங்க சாமி. போதுமா வேணுமா? போதும். என்ன வேணும்? இன்னைக்கு ரசம் இல்லை. நாகராஜ் சார் அங்க இருக்காரு. அங்கதான் இருந்தேன் நான். உங்க வண்டி அதில் நிப்பாட்டினீங்கல்ல, அப்பதான் எனக்கு வந்தேன் நான். நம்மங்க ஒரு ஹேண்டிகேப் கையை சாப்பாடு கொடுத்தல, ஆமா அந்த ரைட் சைடுல கையெழுத்து கும்பிட்டாரு அவரு. அதுதான் நாகராஜ் சார். ஆமா, சரி. அவர் பக்கத்துல அவருக்கு எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்களா? போயிட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே, நன்றி. சரி சார். நீங்க சாப்பிட்றீங்களா கொஞ்சம்? இல்ல வேண்டாம். சாமிக்கு பழம் கொடுத்தீங்களா? கொடுங்க கொடுங்க சாமி, காலி பண்றீங்க இந்த ஏரியாவில். இங்கே காலி பண்றீங்க. பச்சை வேட்டி ஐயாவை கொடுங்க. சூழ்நிலை மாற்ற மாட்டோம் சாமி. ஏய், அவனுக்கு இப்பதான் சாமி ஜுரம்லாம் விட்டுக்குது. சளி ஜுரம் சொன்னல போன வாரம். அனிமல்ஸ் பயம் இருக்குது. அது பயம் தெரியுற மாதிரி அவங்க பழக்கம். அந்த இடத்துல ஒன்றும் நாய் பட்டா கஷ்டம். வீட்டில் இருக்கிற பெட் அனிமல்ஸ் பத்தாது, வெளியில் இருக்கிறது தைரியமாக போயிட்டு. டேஸ்டா இருக்கு சாமி இது. இல்ல இல்ல, சிலது புளிக்கும் சாமி. இது நல்லா இருக்கு, புளிப்பு இல்லாம இருக்கு, இனிப்பு நல்லா இருக்கு. என்ன ஸ்கூலு? 6ஆம் தேதியா? வர மண்டே, நாளை மறுநாள். ஆமா ஆமா, அது உள்ள இடங்க பாருங்க, அது வந்து ரோடு உள்ள அவங்க இடம் தானங்க. ஐயா, இன்னைக்கு சனி மகா பிரதோஷ அன்னதானம், புரட்டாசி மாதத்தோட சனி மகா பிரதோஷ அன்னதானம். இன்று உணவு கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. ஐயா இப்படி வந்துருங்க, கொஞ்சம் உள்ள வந்துருங்க சாமி. சாமி இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க சொன்னா. வாங்கிட்டு இப்படி வாங்க, அந்த பக்கம் ரோடு பக்கம் போகாதீங்க. எங்க குருஜி காணா? என்ன இவருடைய இதா? சாமி சாமி கையெழுத்து போட்டாதான் வைக்க முடியுமா? நிறைய பேர் எல்லாம் இருந்தும் துறவிகளா வந்துட்டாங்க. சாமி கார்ல போறவங்க கை காமிச்சிட்டு போறாங்க, நீ மாட்டில் வர. 2 பக்கம் பார்த்துட்டு வா, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வாங்கிக்க, அவருக்கு கொஞ்சம் மோர் கொடுங்க. 23 ஏக்கர் மோர் மட்டும் கொடுங்க, 2 கரண்டி கொடுத்துருங்க. 2 அப்பளம் கொடுத்துருங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணு. வண்டி போறவங்க பிரேக் அடிப்பாங்க, அது கண்ட்ரோல் ஆகாது நீங்க கிட்ட வந்துட்ட பிறகு. கண்டிப்பா வரேங்க, கண்டிப்பா வந்து பங்கேற்றுக் கொள்கிறேன். அதுவும் நம்ம பண்ணையார் கூப்பிட்டு வராம இருப்பேன். குழந்தைங்களுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க, ஏன்னா சாமியாருங்களுக்கு கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. இன்னும் 5-6 கிலோமீட்டர் கொடுக்கணும்.
எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்து கொடுங்க சார். என்ன சமயம் எப்படி இந்த நைட்டு மழை நல்லா இருந்ததா? நானே விட்டுச்சா இல்லையா? நடந்தீங்களா? அந்த கோயிலுக்குள்ள போயிட்டீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கு. அது மேலே வச்சுக்கோங்க, அப்பளம் உடஞ்சிடும். மேலே வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி குழம்பு வைக்கிறேன். சாப்பிடுங்க. போதுமா? காலைல சாப்பாடு வந்துச்சா? சரி சரி. வந்து வாங்கிக்கோங்க வாங்க. உங்களுக்கு ஒரு 3 கரண்டி போட்டு கொடுத்துருங்க. 2 குழந்தை வச்சிருக்காங்க. இன்னொரு கரண்டி போடுங்க. கொஞ்சம் போட்டுருங்க. போதும். 2 அப்பளம் கொடுத்துருங்க. குழந்தை மோர் சாப்பிடுமாம்மா? கிளைமேட் சளியா இருக்கு, போயிடு. கூலிங்கா இருக்கு. அங்க உங்க இடத்துல தண்ணி நின்றுடும்ல? அது பள்ளம், நீங்க இருக்கிறது பள்ளம். அது வெயிலுக்கு மட்டும்தான் செட் ஆகும். வெயிலுக்கு நல்லா சில்லு சில்லுன்னு மரம் நிறைய இருக்கிறதால அவங்க வேற தொல்லை கொடுக்குறாங்க. பசி சாமி, அதுங்களுக்கும் பசினா நம்ம சாப்பாடு போறப்ப பசி இருந்துச்சுன்னா வந்துடுறாங்க. பிச்சு நீங்க மட்டும் அவங்க முன்னாடி இலை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா அவங்க சும்மா விடுவாங்களா? நீங்க மட்டும் நல்ல ஜோர் சாப்பிடுறீங்க, வாழைப்பழம் கொடுத்தா கூட ஒண்ணு கொடுத்தா போக மாட்டேங்குது சாமி. மீண்டும் மீண்டும் வாங்கிட்டே தான் இருக்காங்க. அதான் சொல்லுவாங்க. அதை முடிச்சிட்டு கடைசியா கொடுத்துறது. வாங்க ஐயா, வாங்க வாங்க. சிவாதிரி சிற்றம்பலம். எங்க ஆளை காணோம்? இங்கே இருக்கிறீர்கள், பட் என்னுடைய கண்ணில் படவில்லை. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? சாம்பார் ரசம். ஒருவேளை உணவு. சிவாய நம சிவாய. இருக்காங்களா உங்க இடத்துல ஆளுங்க? இல்லையா? தண்ணி ட்ரை ஆயிடுச்சா? தண்ணியில ட்ரை ஆயிடுச்சு. காலையில கூட்டாங்க, நான் இவரு கூட பேசி உட்காந்து. சரி சரி. சிவா தெரிச்சிட்டோம். மீன் சாப்பிட கூட மோர். அதுல போடு.
Hey,